ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் வில்லியம் ஃபாக்னர் எழுதின அப்சலம் அப்சலம் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் கூத்பர்ட் ஃபாக்னர் இவர் வந்து செப்டம்பர் 25, 1897 இருந்து ஜூலை 6, 1962 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர். நிறைய நாவல், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இவர் எழுதியிருக்காரு. இவருடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, மிசிசிப்பியில் ஒரு ஃபிக்ஷனல் டவுன், அதாவது யாக்னபட்டவா கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் செட்டிங்காக அவருடைய எல்லா ரைட்டிங்ஸ்லேயுமே அவர் கொண்டு வந்திருப்பார் வில்லியம் ஃபாக்னர். ஸோ இவருடைய ஃபேமஸ் நாவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி, ஆஸ் ஐ லே டையிங், அப்புறம் சான்ச்சுரி, லைட் இன் ஆகஸ்ட், அப்புறம் இந்த அப்சலம் அப்புறம் எஃபேபிள், இந்த மாதிரிலாம் நிறைய நாவல்ஸ் இருக்குது. இவர் வந்து லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் ப்ரைஸை 1949 வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஃபிக்ஷனுக்கு உண்டான புலிஸ்தர் ப்ரைஸ், நேஷனல் புக் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சரி, வாங்க டேரெக்டாக இந்த நாவல் என்னங்கிறத பற்றி பார்த்துருவோம். அப்சலம் அப்படிங்கிறது ஒரு சதன் காதிக் நாவல். இந்த சதன் காதிக் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனில் ஒரு சப் ஜானருங்க. காத்திக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சவுத் அமெரிக்கா அது ரிலேட்டடான சில விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த நாவல் 1936 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த நாவலுடைய பேஸ் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் சிவில் வார் டைமில் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. மெயினாக தாமஸ் டூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவரை வச்சு தான் இந்த நாவலே. அவர் வந்து ஒரு அமெரிக்கன் சதன் பார்ட்டை சேர்ந்தவர். அங்கே வந்து ஒரு பிளான்டேஷன் அவர் வைக்கிறார். அந்த பிளான்டேஷனுடைய ஓனர் தான் நம்ம தாமஸ் டூப்பன். அவருடைய க்ரோத், அவருடைய ஃபால், அவருடைய டவுன்ஃபால், இதுதான் இந்த நாவலுடைய கான்செப்டே. பட் இது எப்படின்னா, நிறைய நரேட்டர்ஸ் இதில் இருப்பாங்க. நிறைய நரேட்டர்ஸ் தான் ரீடர்ஸ்க்கு இந்த நாவலை சொல்ல போகிறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து தாமஸ் டூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்டேஷன் ஓனர் அமெரிக்கன் சவுத் இடத்துல வாழ்ந்தார் அப்படிங்கிற கதையை தான் ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு 4 நரேட்டர்ஸ் மூலியமாக நமக்கு சொல்ல வர்றாங்க. இதுதான் இந்த அப்சலம் அப்படிங்கிற நாவலுடைய கான்செப்டே. ஏன்னா இந்த நாவலும் சவுண்ட் அண்ட் ஃபியூரியும் தான் வில்லியம் ஃபாக்னரை நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்கு உண்டானது வாங்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவலுடைய டைட்டில் அப்சலம் இருக்கு இல்லையா, இது வந்து பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு பிப்ளிக்கல் அலூஷன் உண்டுங்க. அதாவது கிங் டேவிடும் அவருடைய சன்னான அப்சலம் அப்படிங்கிற கதை உண்டு. இந்த நாவல் பேரலாக அந்த பிப்ளிக்கல் ஸ்டோரியே சொல்லப்படலை அப்படின்னாலும் சில டச்சஸ் அதில் இருக்கும். லைக் சிப்ளிங் இன்சிஸ்ட் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபாதருடைய விருப்பத்துக்கு எதிராக பையன் நடக்கிற மாதிரிலாம் இதில் காட்டியிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இதில். சரி, வாங்க இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தாமஸ் சூட்பன் இவர் வந்து ரொம்ப ஒரு உயரிய கொள்கை இருக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சனாலிட்டி தான் பிளான்டேஷன் ஓனர். ஸோ அவருடைய லைஃப் எப்படி ட்ராஜிக் ஆச்சு அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து எலன் கோல்ட்ஃபீல்ட் சூட்பன். அவங்களுடைய பசங்க ஹென்ரி சூட்பன், ஜூடித் சூட்பன். தாமஸ் சூட்பனுடைய லாயல் சன் தான் ஹென்ரி சூட்பன். ஏன்னா ஒரு மொமெண்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா, தன்னுடைய ஃபேமிலியுடைய ஹானரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஹாஃப் பிரதரை அவன் கொண்டிருப்பான், ஹென்ரி சூட்பன். அது உங்களுக்கு நாவலுடைய சம்மரி வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சார்ல்ஸ் பான் அப்படின்ற ஒரு கேரக்டர். இவர் யாருன்னா ஹென்ரியோடைய ஃப்ரெண்டு. மோரோவர் சார்ல்ஸ் பான் வந்து ஹென்ரியுடைய ஹாஃப் பிரதர். மிக்சட் ரேஸ் ஐடென்டிட்டி உடைய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ரோசா கோல்ஃபீல்டு, இவங்க வந்து எலனுடைய சிஸ்டர். எலன் கோல்ஃபீல்டு, ரோசா கோல்ஃபீல்டு, இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸுங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு வெஞ்சன்ஸ்ஃபுல் நேச்சர் உடைய ஒரு கேரக்டர் தான். இவங்க தான் சூட்பனுடைய ஸ்டோரியை நமக்கு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் குவிண்டன் காம்ப்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஸ்ரீவ் மேக்கனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவங்க யாருன்னா குவிண்டனுடைய கெனேடியன் ரூம்மேட்டை. மொத்தம் 9 சாப்டர்ஸ் இந்த நாவலில் இருக்குங்க. சரி, இந்த நாவலோட யூனிக்னஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, மல்டிபிள் நரேட்டர்ஸ்னு. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அந்த நரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரோசா கோல்ஃபீல்டு. இந்த நாவல் பிகின் ஆகும்போது அவங்க தான் ஒரு லாங் எமோஷ்னல் சார்ஜ்டு ஒரு மோனோலாக் கொடுக்குறாங்க. இந்த ரோசா யார் அப்படின்னா எலன் கோல்ஃபீல்டோடைய சிஸ்டர். எலன் கோல்ஃபீல்ட் தாமஸ் சூட்பனுடைய ஒய்ஃப். ஏன்னா அவங்களுடைய நரேஷன்லேயே அந்த காத்திக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது நிறைய அந்த வெறுப்புணர்வுகளோடு அவங்க சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நரேட்டர் யார் அப்படின்னா மிஸ்டர் ஜாசன், அதாவது மிஸ்டர் காம்சன் த தேர்ட், குவிண்டன் காம்சனுடைய அப்பா.
இவருடைய நரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கல், அந்த சூட்பனுடைய இன்டலெக்சுவல் எபிலிட்டி, அப்புறம் சூட்பனை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டதை வச்சு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இவருடைய நரேஷன் பார்ட் இருக்கும். அப்புறம் குவிண்டன் காம்சன், இவர் வந்து ஹார்வர்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். இந்த நாவலுடைய முக்கியமான கேரக்டரில் இவரும் ஒருத்தர் தான் குவிண்டன். ஏன்னா குவிண்டன் தான் நம்ம ரோசா கோல்ஃபீல்டுடைய கதையை கேட்குற மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். அவங்க சொல்கிற கதையை குவிண்டன் கேட்குறாரு. ஏன்னா ரோசா சொல்கிற கதை யாரை பற்றினது? நம்ம தாமஸ் சூட்பனுடையது. ஸோ நம்ம குவிண்டன் காம்சனுக்கு ரோசா சொல்கிற கதை, நம்ம சூட்பனுடைய கதை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ரொம்ப அப்படியே அதுலேயே ஹாண்ட் ஆன மாதிரி ஆயிடுறான். அண்ட் அவரை பற்றின நிறைய விஷயம் கேதர் பண்ணி இவனே ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு வர்ற மாதிரி இந்த நாவலில் காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவிண்டனுடைய கெனேடியன் ரூம்மேட், ஹார்வர்டில் இருக்கிற ரூம்மேட் ஸ்ரீவ் மெக்கனன். ஏன்னா இந்த ஸ்ரீவ் மெக்கனன் வந்து சூட்பனுடைய ஃபேமிலி கூடயோ அல்ல சவுத் அமெரிக்கா கூடயோ டைரக்ட் கனெக்ஷன்லாம் கிடையாது. பட் இவனுக்கு வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ இவனுமே இந்த நாவலுடைய ஒரு நரேட்டர் மாதிரி நம்ம ஃபாக்னர் வந்து எழுதியிருப்பார். இப்போ இந்த நாவலை வந்து நம்ம சாப்டர் வைஸ் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரோசா கோல்ஃபீல்டு, அவங்க தான் நரேட்டர். அவங்க வந்து தாமஸ் சூட்பனை பற்றின ஸ்டோரியை ரெக்கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க. அப்போ சொல்லும் பொழுதே அவன் வந்து ஒரு வினோதமான ஒரு நபர். அவன் வந்து 1833 மிசிசிப்பியில் ஜெஃபர்சன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு அவன் வந்தான். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய எஸ்டேட்டை வந்து அவன் உருவாக்கினான். அதை வந்து சூட்பன் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து என்னுடைய சிஸ்டர், அதாவது ரோசா கோல்ஃபீல்டு தான் கதை சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டரான எலன் கால்ஃபீல்டை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவனுடைய கேரக்டரை வந்து சாப்டர் 1 வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப டீமானிக், ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், ரொம்ப ஆம்பிஷியஸ் ஆனவன். அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணோன்னா எந்த மாதிரியான டிஸ்ட்ரக்ஷனையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறவன் தான் நம்ம சூட்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை கேட்குற குவிண்டன், அந்த யங் மேன், ஜெஃபர்சன்லேருந்து வந்து அந்த யங் மேன் வந்து ரோசாவுடைய கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ராஜடி என்னாச்சு, என்ன லைஃப்பில் நடந்தது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இது சாப்டர் 1. அப்புறம் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2உடைய நரேட்டர் யாருன்னா குவிண்டனுடைய அப்பா மிஸ்டர் காம்சன். ஸோ இவரும் சூட்பனை பற்றி தெரிஞ்ச விஷயம், அவருடைய பாஸ்ட், அவருடைய க்ரோத், அவருமே பிறந்ததுலேருந்தே பணக்காரெல்லாம் கிடையாது. வெஸ்ட் வர்ஜீனியாவில் ரொம்ப புவர் லைஃப்பை லீட் பண்ணவர் தான் சூட்பன். அதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக சதர்ன் அமெரிக்காவுக்கு வந்திருப்பார். அங்கே தான் அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்குனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம குவிண்டனுடைய அப்பா மிஸ்டர் காம்சன் வந்து குவிண்டன் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி எலனை மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 2 குழந்தை இருந்தது, ஹென்ரி ஜூடித். ஹென்ரி வந்து சார்ல்ஸ் பான் அப்படிங்கிற ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷனில் இருந்தார், ஃப்ரெண்டு மாதிரி. யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிசிப்பியில் படிக்கும் பொழுது சார்ல்ஸ் பான் கூட ஹென்ரி, அவருடைய பையனான ஹென்ரி சூட்பனுக்கு ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் கிடைச்சது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது நம்ம சார்ல்ஸ் பானுக்கும் ஜூடித்துக்கும் தப்பான ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் நடந்தது. அது வந்து ஒரு ட்ராஜிக் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 2ல் சொல்கிறாங்க. இப்போ சாப்டர் 3உடைய நரேட்டர் பார்த்தீங்கன்னா குவிண்டன். இது எப்படி நரேட் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹார்வர்டில் இருக்கிற தன்னுடைய ரூம்மேட்டான ஸ்ட்ரவ் கூட குவிண்டன் பேசுகிற மாதிரி சாப்டர் 3 அமைஞ்சிருக்கும். இப்போ குவிண்டன் வந்து தாங்கிட்ட ரோசா சொன்ன கதைகளை எல்லாத்தையுமே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி, ஏன்னா இவங்க அப்பாக்கிட்டையும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி இவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாமே ஸ்ட்ரவ் கிட்ட ஷேர் பண்ணுறான். இது மூலிமா என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னா, சூட்பன் அந்த கேரக்டர் இருக்கார் இல்லையா, தாமஸ் சூட்பன், அவர் வந்து ரொம்ப ரிஜிடான கேரக்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா அவருடைய லெகசி, அவருடைய புகழை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஸ்டெபானாக இருந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் சார்ல்ஸ் பான் அப்படிங்கிறது யார், என்ன ஆச்சு அவனுக்கு, அவனோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறதுல ஒரு மிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி குவிண்டன் வந்து தன்னுடைய ஹார்வர்ட் ரூம்மேட்டான ஸ்ட்ரவ் கிட்ட ஷேர் பண்ணுறான். இது சாப்டர் 3ல் நடக்குது. அப்புறம் சாப்டர் 4 பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நரேட்டர் மிஸ்டர் காம்சன். இதில் ஹென்ரி சூட்பன் இருக்கா இல்லையா, அவனுடைய லாயல்ட்டி டுவர்ட்ஸ் சார்ல்ஸ் பான், அவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, தாமஸ் சூட்பன் வந்து தன்னுடைய சன்னான ஹென்ரி கிட்ட சார்ல்ஸ் பான் வந்து ஹாஃப் பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹாஃப் பிரதர் அப்படின்னா அவனும் சூட்பனுடைய பையன்தான், பட் ஹயாட்டியனுடைய மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்த ஒரு பையன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருப்பார் நம்ம தாமஸ் சூட்பன் வந்து தன்னுடைய பையன்கிட்ட.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சார்ல்ஸ் பானோ ஜூடித் சூட் பண்ணும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறது தெரிய வந்தது இல்லையா? இப்போது அந்த விஷயம் படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போது சார்ல்ஸுமே ஹென்ரிக்கு பிரதர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஜூடித்துக்குமே அவன் வந்து பிரதருங்கிற மாதிரி தான் ஆயிடுது. பட் இந்த விஷயம் வந்து சார்ல்ஸ்க்கு தெரியாது. ஸோ சார்ல்ஸ் பான் வந்து ஜூடித்தை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு இருக்கிறான். பட் இது வந்து ஒரு நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா தாமஸ் சூட்பனுக்கும் தெரியும், இப்போ ஹென்ரி சூட்பனுக்கும் கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சார்ல்ஸ் பான் அப்படிங்கிறவ மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்த ஒரு இவரோட சன் தான், பட் ஹாஃப் பிரதர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தை சாப்டர் 4 நரேட் பண்ணுறவர் மிஸ்டர் காம்சன். அதுக்கப்புறம் சாப்டர் 5 குவிண்டின் நரேட் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதில் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோசாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் தாமஸ் சூட்பன் வந்து கண்டினியூ ஆகுது. அதாவது தன்னுடைய சிஸ்டரால் எலன் இறந்ததுக்கப்புறம் ரோசாவுக்கும் தாமஸ் சூட்பனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா சூட்பன் வந்து ரோசாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாள். அப்படி ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடுவான். என்ன அப்படின்னா, எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் போடுறான். பட் இவளுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ரோசா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறா அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா இந்த நாவலே வந்து அந்த அமெரிக்கன் சிவில் வார் டைமில் தான் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டூரிங் த பீரியட் பிஃபோர் சிவில் வார் ஆஃப்டர் சிவில் வார் மாதிரி தான். ஸோ சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் சூட்பன் வந்து அகெயின் திரும்ப வர்றாரு. வந்தவர் வந்து தன்னுடைய எஸ்டேட் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு இருக்கிறத பார்க்குறாரு. கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூட்பன் வந்து திரும்ப இதை வந்து உருவாக்கம் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் பொழுது இன்னொரு புவர் உமனான மில்லி அப்படிங்கிறவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மில்லி யார் அப்படின்னா வாஷ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவருடைய கிராண்ட் டாட்டர். பட் இவங்க வந்து ஒரு புவர் லேடி, அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சாப்டர் 5 குவிண்டின் நரேட் பண்ணுற மாதிரி, அதாவது ரீடர்ஸ்க்கு நரேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ சாப்டர் 6 யார் அப்படின்னா குவிண்டின் அண்ட் ஷ்ரெவ் அவங்களுடைய நரேஷன். ஏன்னா 2 பேருடைய கான்வர்சேஷன் மாதிரி ஹார்வர்டில் அவங்க நரேட் பண்ணுற, அவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி சாப்டர் 6 அமைஞ்சிருக்கும். இப்போ அவங்களே இவ்வளோ ஃப்ராக்மெண்ட்டாக அந்த நரேட்டிவ் பார்ட் இருக்கு இல்லையா, தாமஸ் சூட்பனை பற்றி நிறைய விஷயங்கள் கேதர் ஆகிருக்கு இல்லையா, இதெல்லாமே அவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய கான்வர்சேஷனில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோர்வையாக ஒரு கதை மாதிரி கொண்டு வர்றாங்க. ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் வந்து ஸ்பெக்குலேஷன் மாதிரி, அவங்களே இமேஜினரியாக க்ரியேட் பண்ணுற மாதிரியும், சில இமேஜினரி சீன்ஸ் இருக்கிற மாதிரியும், சில ஃபேக்ட்டும் இருக்கும், சில இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா தாமஸ் சூட்பன் வந்து நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. குறிப்பாக சார்ல்ஸ் பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து மிக்சட் ரேஸ்க்கு பிறந்ததுனால அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயத்தையும் இவங்க ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 7 வந்து இதுவும் கான்வர்சேஷன் மாதிரி தான், பட் ஷ்ரெவ் வந்து நரேட் பண்ணுற மாதிரி. அகெயின் ஷ்ரெவ் அண்ட் குவிண்டினுடைய கான்வர்சேஷன் தான், பட் சாப்டர் 7 நரேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஷ்ரெவ் தான். இப்போ இதில் வந்து சார்ல்ஸ் பானை பற்றி பேசுகிறான் நம்ம ஷ்ரெவ். சார்ல்ஸ் பான் நம்ம ஜூடித்தை மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிற இன்டென்ஷன் இருந்தது இல்லையா, ஸோ ஹென்ரி கிட்டே அதை ஷேர் பண்ணுறான். ஐயோ நான் வந்து இந்த மாதிரி நமக்கு சிஸ்டர்னு தெரியாமல் அவங்க கூட லவ்வை நான் கண்டினியூ பண்ணியிருந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இதில் அமைச்சிருப்பாங்க. பட் ஹென்ரி வந்து ரொம்ப லாயலான பர்சன் அண்ட் அவன் இதுக்கு எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் சாப்டர் 8 அகெயின் குவிண்டின் அண்ட் ஷ்ரெவ் அவங்க கான்வர்சேஷன் மாதிரி. இதில் வந்து என்னென்னா 1865 என்ன நடந்தது, ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் என்னென்னா ஹென்ரி வந்து சார்ல்ஸ் பானை வந்து அது நம்ம தாமஸ் சூட்பனுடைய 100 அப்படிங்கிற அந்த எஸ்டேட் இருந்தது இல்லையா, அதனுடைய கேட் கிட்ட வச்சு அவன் வந்து மர்டர் பண்ணிடுறான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இவன் வந்து ஜூடித் வந்து மேரேஜ் பண்ணோம், ஜூடித் சூட் பண்ண மேரேஜ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கா இல்லையா, ஸோ இதை தடுக்கிறதுக்கு. ஏன்னா ஹென்ரிக்கு தெரியும் சார்ல்ஸ் பான் வந்து தன்னுடைய ஹாஃப் பிரதர் மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்த பையன். அப்போ இந்த விஷயங்கள் வந்து வெளியே வந்தது அப்படின்னா அவனுடைய ஃபேமிலி லெகசி வந்து ஸ்பாயில் ஆயிருங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹென்ரி வந்து சூட்பனுடைய அந்த எஸ்டேட்லேயே வச்சு, எஸ்டேட் பக்கத்தில் இருக்க அந்த கேட் அந்த இடத்துல வச்சு அவன் மர்டர் பண்ணிடுறான். இது வந்து 1865 நடந்தது அப்படிங்கிறத குவிண்டின் அண்ட் ஷ்ரெவ் வந்து ரீடர்ஸ்க்கு நரேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் ஹென்றி என்ன ஆனானே தெரிலப்பா, டிஸப்பியர் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கும் ஒரு கில்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 8 சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 9 அகெயின் குவிண்டினுடைய நரேஷன். இப்போ வந்து அவன் மிசிசிப்பிக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. இப்போ ரோசா வந்து குவிண்டின் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து தாமஸ் சூட்பனுடைய லெகசி சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் என்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா, ஹென்றி வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். ஹென்றி சூட்பன் வந்து உயிரோட தான் இருக்கார். பட் அவர் வந்து அந்த மேன்ஷன் ரூயின் ஆகி கிடந்ததில் அழிஞ்சிருந்தது இல்லையா, அந்த இடத்துல தான் அவன் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு, அதாவது ஹைட் பண்ணி தன்னுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் தாமஸ் சூட்பனுக்கு ஒரு பிளாக் டாட்டர் ஒன்று உண்டுங்க. அவங்களோட பேர் வந்து கிளைட் அப்படின்னு சொல்லிட்டு CLYTIE. இவங்களோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா கிளிட்டம்னெஸ்ட்ரா ஸ்டூப்பன். இவங்க யாருன்னா தாமஸ் சூட்பனுடைய பொண்ணு. ஒரு பிளாக் ஸ்லேவுக்கும் தாமஸ் சூட்பனுக்கும் பிறந்திருப்பாங்க. இவங்க இந்த கிளைட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹென்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மேன்ஷனுக்கு ஒரு ஃபயர் வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். பட் அதில் என்ன ஆயிடுவாங்கன்னா, 2 பேருமே இறந்த மாதிரி காட்டிடுறாங்க. 2 பேருமே இறந்துடுறாங்க. அண்ட் ரோசா வந்து ஃபைனலாக அசைலமில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி குவிண்டின் வந்து ஹார்வர்டுக்கு திரும்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ்க்கு வர்ற மாதிரி இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் வில்லியம் ஃபாக்னர். அதாவது குவிண்டினும் நிறைய விஷயங்கள் தாமஸ் நம்ம சூட்பனை பற்றி தெரிஞ்சுக்க நினச்ச ஒரு விஷயந்தான். பட் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ட்ராஜிக்கில் முடிஞ்சதுனால அவனாலும் அந்த மொமெண்ட்லேருந்து மீள முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் ஹார்வர்டில் அவனுடைய எஜுகேஷனை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால குவிண்டின் அகெயின் ரொம்ப அஃபெக்டான ஒரு நிலைமையில் கூட திரும்ப ஹார்வர்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஃபாக்னர். என்னோட மெயின் தீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த நரேஷன் பார்ட்டே அன்ரிலையபிலிட்டி நரேஷன் சொல்லலாம். ஏன்னா மல்டிபிள் நரேட்டிவ்ஸ் வந்து இந்த நாவலுடைய யூனிக்னஸ் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஒவ்வொரு நரேஷன் பார்ட்டும் ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கறதுனால மொத்தம் இது என்ன ஓவரால் ஒன்லைனர் பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் சூட்பன் அப்படிங்கிற ஒரு புவர் பேக்ரவுண்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு பிளான்டேஷன் மூலியமாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி நிறைய லெகசியை க்ரியேட் பண்ண ஒரு நபர் இறந்து போன ஒரு கதை மாதிரி தான். அது நிறைய செஞ்சுரிஸ் கழித்து, அதாவது நிறைய இயர்ஸ் கழித்து அந்த கதையை வந்து இன்னொருத்தங்க நரேட் பண்ணுற மாதிரி இன்னொருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பார் வில்லியம் ஃபாக்னர். இந்த டைட்டிலுக்கே நிறைய ரெஃபரன்சஸ் உண்டுங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பிப்ளிக்கல் அலூஷன் தான். அப்சலம் யார் அப்படின்னா, கிங் டேவிடுடைய பையன். அவனோட அப்பாவே எதிர்த்து அந்த த்ரோனை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறது. அதாவது அப்சலமுடைய பிட்ரேயல் டேவிடை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்கிது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, தாமஸ் சூட்பன் வந்து ஒரு செல்ஃப் மேட் சதன் பேட்ரியாக் ஒரு கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அவனுடைய எம்பையரை அவனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு கேரக்டர். அந்த 100 அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பிளான்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் இல்லையா, அப்போது அவருடைய பசங்களே வந்து அந்த லெகசியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலை அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களோட குழந்தைங்க அந்த இன்சென்ஷியஸ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பற்றி அதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது நமக்கு. மெயினாக அந்த லெகசி உடைய ட்ராஜடி தான் இதில் சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் ரேஷியல் இன்ஜஸ்டிசஸ், அது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சரி ஒரு சொசைட்டிக்கும் சரி எவ்வளோ தூரம் இது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததுங்கிறத வில்லியம் ஃபாக்னர் அப்சலம் அப்படிங்கிற இந்த நாவல் மூலியமாக சொல்கிறாரு. இதான் அந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.